லெட்டர் ஆஃப் கிரெடிட் எக்ஸ்போர்ட்டில் அது ரொம்ப முக்கியமான டாபிக் எல்சி அப்படிங்கிறது. இது வந்து எதை சார்ந்து அப்படின்னு சொன்னால் இது வந்து அடிப்படையில் கடன் சார்ந்த விஷயம். எல்சி வந்து எதனால் சேஃப்னு சொல்கிறாங்க சார்? ஒரு பெரிய நிறுவனம் நீங்கள் சொன்னீங்க எக்ஸ்போர்ட் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்கிறீங்க. அது எதனால் சேஃபுங்க சார்? அப்போ அவருடைய நடந்துக்கிற அந்த தன்மையை வச்சு அவருடைய அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு 100 கோடியோ அல்லது 80 கோடியோ ஃபண்டு வந்து ஓகே பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எல்சினா என்னென்ன டைப் சொல்லுவீங்க சார்? வணக்கம் நேயர்களே, வேளாண் டிவியில் எக்ஸ்போர்ட் சீரீஸில் நம்ம கூட வேல்யூபிள் இன்சைட்ஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்க சதீஷ்குமார் சாரோட தான் இன்றைக்கி இருக்கோம். இதோட நெக்ஸ்ட் எபிசோட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸ்போர்ட்டோட காஸ்டிங் சீரீஸ் எல்லாம் எப்படி, அதில் பிஎஸ்சி எப்படி, அதோட எல்சி அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இன்சூரன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்கள் எப்படி? நேர்களே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஏற்றுமதியாளர்கள் ஆகிய உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம லெட்டர் ஆஃப் கிரெடிட் எக்ஸ்போர்ட்டில் அது ரொம்ப முக்கியமான டாபிக் எல்சி அப்படிங்கிறது. நார்மலாக கிரெடிட் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்னென்னு தெரியும், பட் ஆனால் எக்ஸ்போர்ட்டில் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது சார் எங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னங்க சார்? எல்சி அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ப்ரீஃப் தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஏற்றுமதி தொழில் அப்படின்றது ஒரு உலகளாவிய தொழில். அந்த உலகளாவிய தொழில் ஒரு பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு தொழில். ஸோ இந்த தொழிலில் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிறைய முறைகள் ஒரு காலத்தில் ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆதி காலத்தில் பண்டமாற்று முறைன்னு இருந்துச்சு. ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளுக்கு இன்னொரு பொருளை வாங்கிட்டு இருந்தோம். இதில் வந்து நான் கொடுத்த பொருளுக்கு மதிப்பு அதிகம், நீங்கள் கொடுத்த பொருளுக்கு மதிப்பு கம்மி அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் பின்னாடி காலத்தில் வந்ததன் காரணமாக அப்போ அந்த ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்பு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது வந்து இந்த பொருளுக்கான மதிப்பு, இந்த மதிப்புக்கான பொருளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றப்ப அதில் கொஞ்சம் அளவில் கூட குறைச்சின்னு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் மாற்று முறைகள் வரவும் அப்புறம் என்ன பண்ணாங்க, ரெண்டுத்துக்கும் சேர்ந்து பொதுவாக ஒரு மதிப்புக்குள்ளே ஒரு பொருளை கொண்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து பணம்னு சொல்லலாம் அல்லது வேறு எப்படி வேணாலும் சொல்லலாம், என்னென்ன பதத்தில் வேணாலும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்படியே போயிட்டுருக்கிற காலத்தில் தான் நம்ம ஏற்றுமதி தொழில் சார்ந்து வர்றப்ப இதை வந்து வரைமுறைப்படுத்துறதுக்காக அன்னைக்கு ஏற்றுமதியில் உள்ள பெரிய உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து, ஏற்றுமதி தொழிலில் உள்ள பெரிய நிறுவனங்கள்லாம் சேர்ந்து சில விதமான வரையறைகளை வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றதும். இது வந்து எதை சார்ந்து அப்படின்னு சொன்னால் இது வந்து அடிப்படையில் கடன் சார்ந்த விஷயம். அதாவது நீங்கள் எனக்கு பதிலாக அவருக்கு பணம் கொடுங்க அப்படின்னு பேங்கர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். என்னுடைய பேங்கர்கிட்ட என்னுடைய பையர் பேங்க் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ இது வந்து அதிகமான சிக்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு 4 இன்வாய்ஸ் 10 இன்வாய்ஸ் போடக்கூடிய பெரு நிறுவனங்கள், அதே நேரத்தில் ஒவ்வொரு இன்வாய்ஸும் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள இன்வாய்ஸ் பொருட்களாக இருக்கும் பட்சத்துலேயும், இது வந்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் அக்ரிமெண்ட்டில் தொடரும் பட்சத்தில் மொத்தமாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க இங்கேருந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க அங்கேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க அங்கே வெளியில் விற்றுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தொழில் நடைமுறைக்கு இந்த எல்சி வந்து ரொம்ப உதவும். ஒரு பெரிய ஆலை வச்சுருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த நடைமுறை வந்து பெரிய அளவில் உதவி பண்ணும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான தேவை இருக்கும் நபர்கள் இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த அரிசி ஏற்றுமதியாளர்கள், கோதுமை ஏற்றுமதியாளர்கள், சோளம் ஏற்றுமதியாளர்கள், அப்புறம் வந்து இந்த இரும்பு தாது, நிலக்கரி, இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் நம்மளுடைய எரிவாயு, அதாவது பெட்ரோல் டீசல் எடுக்கிற க்ரூட் ஆயில். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் இது வந்து கப்பலாக வந்துகிட்டே இருக்கும், கப்பலாக ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறப்ப இவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் அந்த எல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ இதை வந்து நாளடைவில் நம்ம நார்மல் சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து இருக்குது, பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு எல்சியை ஓப்பன் பண்ணி முடிக்கிறது அப்படின்றது அதுக்கு சில காலம் எடுக்கும்.
எனக்கு தெரிஞ்சு 25 நாள் 30 நாள் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்காக ஆகக்கூடிய செலவு, பேங்கர்ஸ் பண்ணக்கூடிய செலவு வந்து அதுவும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்சி வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு எல்சி வந்து அருமையாக செட் ஆகும், நல்லா பண்ண முடியும். அதுக்கான வசதிகள் எல்லாருமே பேங்கர் பண்ணி கொடுக்குறாங்க. தனியார் நிறுவனங்களும் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு இந்த எல்சின்றது இன்றைக்கி நிலைமைக்கு இன்னும் அது வந்து காலம் கடந்து வரும் பட்சத்தில் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் செலவு கம்மியாக விஷயமாக பண்ணுறக்கூடிய விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு எல்சி வந்து பெரிய நிறுவனங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை நிலவு. எல்சி வந்து எதனால் சேஃப்னு சொல்கிறாங்க சார்? ஒரு பெரிய நிறுவனம் நீங்கள் சொன்னீங்க, எக்ஸ்போர்ட் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்கிறீங்க. அது எதனால் சேஃபுங்க சார்? எதனால் சேஃப் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஷிப்மெண்ட் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த 100 கோடி ரூபாய் எதன் அடிப்படையில் நான் போட்டு பண்ணுறேன், என்னுடைய பாக்கெட் மணியை போட்டு பண்ணுறேன், அல்லது என்னுடைய சொத்து அடமானம் வச்சு நான் அந்த பணத்தை எடுத்து நான் அதை வந்து பொருளை எடுத்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால், பையர் நாளைக்கு பணம் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் தான் நான் அனுப்புகிறேன். ஆனால் யதார்த்தம் வந்து அப்படி இல்லை. ஸோ எனக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்டேருந்து ஒரு உறுதிப்பாடு எனக்கு தேவைப்படுது, ஒரு 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 டாக்குமெண்ட் தேவைப்படுது. அந்த டாக்குமெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பேங்கர், பையருடைய பேங்கர்கிட்ட சொல்லி இது மாதிரி இன்னார்கிட்டேருந்து இந்த கண்ட்ரிலேருந்து நான் ஒரு 100 கோடி ரூபாய் இன்வாய்ஸ் வேல்யூவில் நான் ஒரு பொருளை நான் வாங்குகிறேன், அது வந்து எனக்கு வந்து 10 நாள் 15 நாளில் வந்து சேரும். வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து மதிப்பு கூட்டி நான் இங்கே லோக்கலில் விற்க போகிறேன். நான் அப்படி விற்றேன்னு சொன்னால் எனக்கு வந்து இன்னொரு 20% எனக்கு கெயின் அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த பணத்தை நான் பேங்க்கில் கட்டுறேன். நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுறீங்களோ, வட்டி பண்ணுறீங்களோ, அதுக்குள்ளே கமிஷனோட நான் சேர்த்து பேங்க்கில் கட்டிடுறேன். அப்போ அதுக்காக ஒரு 40 நாள் கிரெடிட்டில் எனக்கு இந்த 100 கோடி ரூபா ஃபண்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்கர் வந்து அவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ அவருடைய நடந்துக்கிற அந்த தன்மையை வச்சு, அவருடைய அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு ஒரு 100 கோடியோ அல்லது 80 கோடியோ ஃபண்டு வந்து ஓகே பண்ணுறாங்க. ஓகே பண்ணதுன்னா அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய பேங்க், அதாவது ஏற்றுமதியாளருடைய பேங்க், என்கிட்ட நேரடியாக அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய பேங்க்குக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாங்க. இது மாதிரி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் பேசிஸில் ஒரு 80 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வந்து பையர் கொடுக்குறாரு, அதை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுட்டு அவர் கேட்குற டைமிங்கில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸின் பேரில் நாங்கள் 2 பேரும் என்ன ஏற்கனவே டாக்குமெண்ட் பேசி வச்சுருக்கிறோமோ அதன் அடிப்படையில் அந்த பேமெண்ட்டு பேக்கிங் கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொருள் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு 20% 25%, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் அதை ஃபைனல் பேக் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜில் அந்த அமௌண்ட்டை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க என்னுடைய பேங்கர். ஸோ அதை வாங்கி நான் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஏற்றி அனுப்புகிறப்ப இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஃபைல் போட்டு நான் என்னுடைய பேங்க்கில் நான் சப்மிட் பண்ணுவேன். அந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கப்பலில் ஏற்றினதுக்கப்புறம் கப்பலில் கொடுக்கக்கூடிய லைனர் வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஷிப்பிங் பில்லுன்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து அட்டாச் பண்ணி நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால், இந்த பேப்பர் எல்லாத்தையும் செக் பண்ணி என்டாஸ் பண்ணி இந்த பேங்கர் வந்து அந்த பேங்கருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி உனக்கு வர வேண்டிய பொருள் வந்துக்கிட்டு இருக்குது, ஸோ நீ எனக்கு கட்ட வேண்டிய கடனையோ அல்லது கடனுக்குள்ள ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை நீ கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஏதோ ஒரு வகையில் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை அங்கே கட்டுவார். கட்டினதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு 15-20 நாளில் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் இந்த பொருள் அந்த போர்ட்டில் போய் இறங்கிரும். அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை அவர் கட்டினதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை பேங்கர் வந்து அவர் பையர் கையில் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பையர் வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து போர்ட்டில் கொடுத்து இந்த பொருளை வெளியில் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இது. ஸோ இதில் வந்து அரசாங்கமும் சம்மந்தப்படுது, பேங்க்கும் சம்மந்தப்படுது, ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ 2 பேர் மட்டும் அல்லாமல் அரசு நிறுவனங்களும் இதில் சேர்ந்து சம்மந்தப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணி கொடுக்கறதுனால இதனுடைய உறுதிப்பாடு சரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு உலகளாவிய நம்பிக்கை. ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு நடைமுறை விஷயங்கள் இருக்கும், ஒவ்வொரு பேச்சு வழக்கம் இருக்கும், ஒவ்வொரு மொழி வழக்கம் இருக்கும். ஸோ இது வந்து தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்காக ஒரு டெர்மினாலஜி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இன்கோட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்கோட் டேர்ம்ஸ் கீழே பிஸ்னஸ் பண்ணுறப்ப அந்த டெர்மினாலஜியை அவங்க கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி
முறையாக பண்ணாங்கன்னா இந்த எல்சியை நல்லபடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் இன்றைக்கி உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் முறை. சார் லெட்டர் ஆஃப் கிரெடிட் பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார், அது ரொம்ப சேஃபுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். எல்சி அப்படிங்கிறதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன் சார். அதில் பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எல்சினா என்னென்ன டைப் சொல்லுவீங்க சார்? எல்சி வந்து நல்ல விஷயந்தான், ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமும் கூட. முறைப்படியே அதை அணுகி முறைப்படியே அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உலகத்தில் 50% மக்கள் நல்ல மக்கள், சரியா? ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த எல்சி கொண்டு வரப்பட்டது நல்ல விஷயத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது வந்து கொஞ்சம் நிறையா தவறுகளுக்கு காரணமாகவும் இருக்குது. அடிப்படையில் 2 பார்ட்டாக இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓக்கபிள் எல்சி, இன்னொன்று வந்து இர்வோக்கபிள் எல்சி. அதாவது ஒரு ஏற்றுமதியாளர் ஒரு இறக்குமதியாளர், இவங்க 2 பேரும் நாம் என்ன பண்ண போகிறோன்றத பேசிக்கிட்டதை பேப்பரில் டிராஃப்ட் பண்ணி அதை வந்து அக்ரிமெண்ட்டாக எடுத்துகிட்டு அதை 2 பேருடைய பேங்க்குக்கும் கொடுத்து அவங்க அதை ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி ஆட்டோ ஜென்ரேட்டர் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அதை வந்து பேங்கருக்கு இடையில மாற்றிக்கிட்டு நம்மள்ட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு பண்ணுறது தான் வந்து எல்சி. இதில் இர்ரோக்கபிள் எல்சி அப்படின்னா அது மாற்ற முடியாத எல்சி அப்படின்னு பேர். ஒன்ஸ் அதை பேங்கர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் அதை மாற்ற முடியாது. அதுதான் இர்வோக்கபிள் எல்சி. அடுத்தது இன்னொன்று ஓக்கபிள் எல்சி, அப்படின்னா மாற்றத்தக்க எல்சி. இந்த எல்சி வந்து எப்போ வேணாலும் யார் வேணாலும் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதில் வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்ப இந்த நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒன்ஸ் பையர் பேங்க்கு எல்சியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டு என்னுடைய பேங்க்குக்கு வந்துருச்சு, அதை நம்பி என்னுடைய பேங்க்கு எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கிரெடிட் கொடுத்துட்டாங்க, நான் அதை வச்சு வேலை பார்த்துட்ருக்குறேன். 2வது பேக்கிங் கிரெடிட்டும் வாங்கிட்டேன், இன்னொரு 50 லட்ச ரூபா பேக்கிங் கிரெடிட்டும் வாங்கிட்டேன், அதையும் வச்சு நான் வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு 10 நாளையில் நான் வந்து கப்பலில் ஏற்ற போகிறேன் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஃபைனல் பேமெண்ட் நான் வாங்க போகிறப்ப தான் தெரியுது எல்சி ஓப்பன் பண்ண அந்த பேங்க்கு சம் பிரச்சனை அப்படின்னு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேங்க்கோ அல்லது நம்ம பேங்க்கோ அந்த எல்சியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ யார் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பேங்கர் பாதிக்கப்படுவார், ஏற்றுமதியாளர் பாதிக்கப்படுவார். இதே பொருளை வந்து நான் கப்பலில் ஏற்றிட்டேன்னு சொன்னால் அப்போ அந்த ஏற்றுமதியாளரும் பாதிக்கப்படுவார். ஸோ இந்த மாதிரி இந்த ஓக்கபிள் எல்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எது சேஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இர்வோக்கபிள் எல்சி தான் நம்மளுக்கு சேஃப். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயந்தான். ஏன்னா எல்சி அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய கடல். அதை பற்றி நம்ம தனியாக படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் இப்போ நம்ம ஒரு நண்பர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சேதுராமன் சாத்தப்பன் சார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க இதை பற்றி நல்லா ப்ரீஃபாகவே கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க ஒரு பேங்கர். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அவங்கள வச்சு கூட நம்ம ஒரு செக்ஷன் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அடிப்படையில் ஏற்றுமதியாளர் அப்படின்ற முறையில் நம்ம இந்த 2 விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுன்னு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக சார். எல்சி அப்படிங்கிறத பற்றி சார் நிறையா சொன்னார். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அது வந்து எக்ஸ்போர்ட்க்கு எவ்வளோ முக்கியம், அதுவும் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ ரொம்ப முக்கியம், சேஃப் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதில் எவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எல்சியில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அந்த 2 டைப்ஸில் எது முக்கியம் எது சேஃப் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்போர்ட்டில் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம், அது கிளைம் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி சார். நன்றிப்பா.